அத்தியாயம் 7. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மறுநாள் காலை. எப்பொழுதும் எழுந்திருக்கும் போதே அவளின் தூக்கத்தையும் கலைத்துவிட்டு எழுந்திருப்பவன் இன்று அமைதியாக எழுந்து ஆபீஸுக்கு கிளம்பினான். கௌதம் சென்ற பிறகு சுமார் 10 மணி வாக்கில்தான் சனா அறைக்குள் நுழைந்து ரேணுவை எழுப்பினாள். மேடம், நீங்க இன்னும் சாப்பிடல. நான் சாப்பாடு ரூம்க்கு எடுத்துட்டு வரவா? மணியை பார்த்த ரேணு பதறி போனாள். இவ்ளோ நேரம் நம்ம எப்படி தூங்கணும்? சனா, அவர் எங்க? கௌதமை பற்றி அவள் கேட்டாள். மேடம், பாஸ் காலையிலேயே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆபீஸ்க்கு போயிட்டாரா? ஏன் என்னை எழுப்பவே இல்ல? ஒருவேளை நேத்து நைட்டு நடந்த விஷயத்தாலையா என சரியாக யோசித்தாள் ரேணு. மேடம், சாப்பாடு. சனா மீண்டும் கேட்க, ஆ, நீ போ சனா, நானே கீழே வரேன் என்று அனுப்பி வைத்தாள். ரேணு எப்பொழுதும் போல் இப்பவும் மிகவும் குறைந்த அளவு உணவையே எடுத்துக்கொண்டாள். அதிகமாக உண்டால் அது அவளுக்கு வாந்தியாக வெளிவந்து விடுகிறது. சாப்பிட்டு முடித்தவள் அவளின் அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்க கௌதம் காலையில் கழட்டி போட்ட அவனின் சட்டை கைக்கு தென்பட்டது. அவன் பயன்படுத்திய சட்டைதான். அதிலிருந்து அவனின் வாசம் வெளிவர அதை நுகர்ந்தவளுக்கு நேற்றிரவு நடந்தது நினைவு வந்து அவள் முகத்தை சிவக்க செய்தது. அவனின் கோபம் தன்னை காயப்படுத்தினாலும் அவனின் அருகாமையை தான் விரும்புகிறோம் என்பதை உணர்ந்தாள். அதே நேரம் கௌதம் அவனுடைய அறையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க அவனை பார்க்க ஐஸ்வர்யா வந்தாள். ஐஸ்வர்யா வந்திருப்பதை ஷீலா கௌதமிடம் தெரிவிக்க, அது நான் கொஞ்சம் ஒர்க்கா இருக்கேன், அவளை பார்க்க முடியாது என்றான். இதை கேட்டு ஷீலாவிற்கு அத்தனை ஆச்சரியம். சென்ற முறை அவளை ஏன் காத்திருக்க வைத்திருக்கிறீர்கள், உள்ளே அனுப்ப வேண்டியதுதானே என்று கேட்டவனோ இப்பொழுது வேலையை காரணம் காட்டி அவளை மறுக்கிறான் என்று யோசித்தாள். இருப்பினும் கௌதம் கூறியதை ஷீலா ஐஸ்வர்யாவிடம் தெரிவிக்க கோபம் கொண்டாள் ஐஸ்வர்யா. என்ன இக்னோர் பண்றியா கௌதம்? இல்ல, நான் உன்னை இப்ப பார்க்காம போக மாட்டேன். வீராப்புடன் கௌதமின் அனுமதி இல்லாமல் அவனின் கேபினுக்குள் நுழைந்தாள் ஐஸ்வர்யா. இங்கே என்ன நடக்குது கௌதம்? கத்திக்கொண்டே உள்ளே வந்தவளை பார்த்து, ஐஷு, நீ எப்படி? அவன் ஏதோ கேட்க வரும் முன்னரே, ஏன் கௌதம், என்ன பார்க்காம அப்படியே அனுப்பி வச்சிடலாம்னு நினைச்சியா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல ஐஷு. சமாளிக்கும் விதமாக பதிலளித்தான். அப்புறம் ஏன் கௌதம் என்ன பார்க்க முடியாதுன்னு நீ சொன்ன? நேத்து நான் உன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அப்புறம் பேசுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்ட. இப்ப என்னடானா என்ன பார்க்காம அவாய்ட் பண்ற. இதெல்லாம் எனக்கு சரியா தோணல கௌதம். அந்த ரேணு உன்னை பப்ளிக் முன்னாடி இருந்து காப்பாத்துனதுனால அவ மேல உனக்கு நல்ல எண்ணம் வந்துருச்சா? ஐயோ ஐஷு, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருந்தேன், அதனாலதான் இப்போ உன்னை பார்க்க வேண்டாம்னு நினைச்சேன். மத்தபடி எதுவும் கிடையாது. நான் உன்னை நம்பலாமா? எனக்கு பயமா இருக்கு கௌதம். எங்க நீ என்னோட அம்மா சொன்ன மாதிரியே என்னை ஏமாத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவள் அழுது கண்ணீர் வடிக்க அதில் பதறி போனான் கௌதம். ஐஷு, இப்ப எதுக்காக அழற? நான் எதுக்கு உன்னை ஏமாத்தணும்? எனக்கு நீதான் எப்பவுமே முக்கியம். மேலும் தன் முத்தத்தின் மூலமாக அவனை தன்வசமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் கௌதமை முத்தமிட நெருங்க, இம்முறை அவன் சட்டென்று அவளை விட்டு ஒரு அடி பின்னால் சென்றான். என்னாச்சு கௌதம்? அது ஒன்னும் இல்ல. அவன் சமாளித்தான். ஒன்னும் இல்லல்ல, அப்ப வா என்று அவள் மீண்டும் அவனை நெருங்கி அவனின் இதழை தழுவ ஏதோ அருவருக்கத்தக்க ஒன்றை உணர்ந்தது போல் சட்டென்று அவளை பிடித்து பின்னால் தள்ளினான் கௌதம். ஐஸ்வர்யா அதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை கிஸ் பண்றது உனக்கு பிடிக்கலையா? கண்களில் ஏக்கத்துடன் கேட்டாள் ஐஸ்வர்யா. தனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது என்று கௌதமுக்கே புரியவில்லை.
ரேணுவின் மெல்லிய இதழை சுவைத்த பிறகு வேறு எந்த பெண்ணின் இதழின் மீதும் இவனுக்கு நாட்டமில்லாமல் போனது போலும். ஒரே முத்தத்தில் அவள் இவனை மாற்றிவிட்டாளா? ஐஷு, அது எனக்கு இப்போதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். அதனால தான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் கௌதம். ஆனா இதுதானே உண்மையான காரணம், வேற எதுவும் இல்லல்ல? அவள் உறுதி செய்து கொள்வதற்காக கேட்டாள். நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும் ஐஷு? இதுதான் உண்மையான காரணம். சரி கௌதம், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா? ஏக்கமாய் அவள் கேட்டிட இவனுக்கு மறுக்க மனம் வரவில்லை. சரி என்று ஒப்புக்கொண்டான். அதே அறையில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி ஐஸ்வர்யா போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். என்னதான் அவள் போனை நோண்டிக் கொண்டிருந்தாலும் மனம் கௌதமின் நடவடிக்கையில் சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தது. இதை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தவளுக்கு ஏதோ ஒரு யோசனை பிறந்துவிட சட்டென்று தன் போனிலிருந்து ரேணுவுக்கு ஒரு மெசேஜை அனுப்பினாள். ரேணு, நான் உன்னை பார்க்கணும். நான் இப்போ கௌதமோட ஆபீஸ்ல தான் இருக்கேன், அங்க வந்துரு. துணிகளை கபோர்டில் மடித்து வைத்துக் கொண்டிருந்த ரேணுவின் போனில் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்க அது யார் என்று எடுத்து பார்த்தாள். ஐஸ்வர்யாவிடமிருந்து மெசேஜ் என்று தெரிந்தவுடன் முகத்தில் அத்தனை சந்தோஷம் தெரிந்தது. ஏனென்றால் அன்று அவளின் பிறந்த நாளில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு எத்தனையோ முறை ரேணு ஐஸ்வர்யாவிற்கு அழைத்திருக்கிறாள். ஆனால் ஒரு முறை கூட ஐஸ்வர்யா இவளின் காலை அட்டன் செய்ததே இல்லை. இப்பொழுது தன் தோழியிடம் இருந்து மெசேஜ் வந்திருக்க பூரித்து போனவள் அவள் மெசேஜில் தெரிவித்தது போலவே அவளை பார்க்க கௌதமின் ஆபீஸிற்கு கிளம்பி வந்தாள். ரேணு ஆபீஸிற்குள் நுழைய அவளை பார்த்தாள் ஷீலா. உஷுஷோ, ரேணு மேடம் எங்க இங்க வராங்க? ஏற்கனவே உள்ள ஐஸ்வர்யா மேடம் இருக்காங்களே. என்னதான் கௌதமின் திருமணம் ஒரு வலுக்கட்டாயமான திருமணம் என்று வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தாலும் அவனை நெருங்கிய அனைவருக்கும் கௌதம் ஐஸ்வர்யாவை விரும்பியது நன்றாகவே தெரியும். மேடம், நீங்க எங்க என்று ஷீலா கேட்க, அத எனக்கு ஐஷு மெசேஜ் பண்ணா. கௌதமோட கேபின்ல இருக்கிறதா சொன்னா. அவளை பார்க்க தான் வந்தேன். ஷீலாவிற்கு விளங்கவில்லை. பிரச்சனையாகாமல் இருந்தால் சரி என்று மட்டுமே நினைத்தாள். ஆனா மேடம், கௌதம் சார் இப்போ ஒரு மீட்டிங்ல இருப்பாரு. இந்த நேரத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா அவருக்கு கோபம் வரும். கௌதமின் கோபம் பற்றி அறிந்து ஷீலா எடுத்துரைத்தாள். ஆனா ஐஷு என்ன வர சொன்னாளே. சரி, நான் ஒரு தடவை மறுபடியும் ஐஷுவுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கறேன். ரேணு ஐஸ்வர்யாவிற்கு மெசேஜ் செய்தாள். ஆனால் அந்த மெசேஜிற்கு எந்த ரிப்ளையும் வரவில்லை. மேடம், நீங்க இங்கே இருங்க, நான் வேணும்னா போய் சார்கிட்ட கேட்டுட்டு வரேன். இல்ல ஷீலா, வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். எப்படியும் ஐஷு என்ன வர சொல்லியிருக்கானா, கண்டிப்பா அது ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். கௌதம் திட்டுனா நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க. ஷீலாவிடம் கூறிவிட்டு கௌதமின் அறையை நோக்கி சென்றாள் ரேணு. இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. நேத்து பிரஸ் மீட்டிங்ல 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கௌதம் சார் ஐஸ்வர்யா மேடம் கூட இருக்காங்க. கௌதம் சாருக்கு ஐஸ்வர்யா மேடம் பிடிச்சிருக்கா இல்ல ரேணு மேடம் பிடிச்சிருக்கா? ஐயோ, ஒன்னும் புரியல. யோசித்து தலையை பீத்து கொண்டாள் ஷீலா. ரேணு கௌதமின் கேபின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர அவள் கண்ணில் விழுந்த காட்சியில் அதிர்ந்து போய் அப்படியே நின்றாள். அங்கு ஐஸ்வர்யாவும் கௌதமும் சோஃபாவின் மீது விழுந்து கிடக்க கௌதமின் ஒற்றை கை ஐஸ்வர்யாவின் மார்பகத்தின் மீது இருந்தது.